அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் இயக்குனர் விக்ரமன் மகன் விஜய் கனிஷ்கா கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ள ஹிட் லிஸ்ட் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர்கள் சூரிய கதிர் மற்றும் கார்த்திகேயன் இருவரும் இணைந்து இயக்கியிருக்கிறாங்க. இயக்குனர் KS ரவிக்குமார் தயாரிச்சிருக்கிறாங்க. விஜய் கனிஷ்காவுடன் இணைந்து சரத்குமார், சமுத்திரகனி, கௌதம் மேனன், ரெடின் கிங்ஸ்லி, முனிஸ்காந்த், சித்தாரா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு உயிருக்கு கூட தீங்கு விளைவிக்கக்கூடாது என்று வாழும் நாயகன் விஜய் அம்மா மற்றும் தங்கை என அமைதியாக வாழ்ந்து வருகின்றார். நாயகனின் அம்மாவையும் தங்கையையும் திடீரென முகமுடி அணிந்த மர்ம நபர் கடத்துகின்றான். கடத்திய மர்ம நபர் சிறு உயிரை கூட கொல்லக்கூடாது என்ற கொள்கையுடன் வாழும் நாயகன் விஜயை மிரட்டி 2 கொலைகளை செய்ய சொல்கின்றான். அந்த முகமுடி அணிந்த மர்ம நபர் யார்? அந்த முகமுடி அணிந்த மர்ம நபரிடமிருந்து எப்படி நாயகன் விஜய் தனது தங்கை மற்றும் அம்மாவை காப்பாற்றுகின்றார்? நாயகனுக்கும் முகமுடி அணிந்த மர்ம நபருக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தில் நாயகனை மீட்டு குற்றவாளியை எப்படி கைது செய்கின்றார் காவல்துறை அதிகாரி சரத்குமார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. நாயகன் விஜய் கனிஷ்கா அப்பாவித்தனமாக பயந்த சுபாவம் உள்ளவராக அம்மா தங்கையை காப்பாற்ற போராடும் ஒரு மகனாக, அண்ணனாக, நடிப்பிலும் சண்டை காட்சியிலும் சிறந்த நடிகராக முதல் படத்திலேயே நிரூபித்திருக்கின்றார். சமுத்திரகனி குறைந்த நேரமே வந்தாலும் தன்னுடைய படங்களில் சொல்லும் சமூக கருத்துக்களைப் போல அதற்கேற்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்கின்றார். சரத்குமார், கௌதம் மேனன், சித்தாரா நடிப்பு சிறப்பு. ரெடின் கிங்ஸ்லி, முனிஸ்காந்த் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். K. ராம்சரணின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். C. சத்யாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலமாகும். ஒரு உயிர் துடிப்பதைக் கண்டு துடிக்கும் உயிரே புனிதமானது என்ற தத்துவத்தை எல்லோரும் ரசிக்கும்படி கிரைம் த்ரில்லர் படமாக கொடுத்திருக்கும் அறிமுக இயக்குனர்கள் சூரிய கதிர் மற்றும் கார்த்திகேயன் இருவருக்கும் பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.